ஹாய் மக்களே! சலங்கி ஒலி சீரியல் மார்ச் 31, 2026 முன்னோட்டம். என்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. டிஎஸ்பி வந்து இது மாதிரி ஆதாரம் கிடச்சிருக்கு அந்த எஸ்ஐ கொலை வழக்கில் அப்படின்னு சொல்லி இந்த வலையில் காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதை வந்து நீங்களும் இதுக்கும் உங்கள்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் உங்களால் முடிஞ்சது கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி வந்து சரச்சந்திராட்ட கொடுத்துட்டு போகிறாரு இந்த வலையில். அவரும் உட்காந்து இது வந்து யார் பண்ணியிருப்பா, எதனால் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. மகன் வந்து உதய்க்கு வந்து டான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆசனம் நிற்க சொல்லி போயிருப்பார். ஒத்த காலில் கை மேலே தூக்குன மாதிரி கும்பிட்டுட்டு நிற்கிற மாதிரி அதுலேயே வந்து நின்றுருப்பார். பூமி வந்து அதை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பார்க்கவும் கேட்கவும் இது மாதிரி ககன் ப்ரோ தான் இதுதான் வந்து பேசிக் டான்ஸில், அதனால் வந்து இதை வந்து நீங்கள் பண்ண சொன்னார், இது நீங்கள் தான் அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் வந்து ஏற்கனவே என்னை லவ் பண்ணார்ல, நீங்கள் வந்து இப்போ எனக்கு கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்க, அந்த பாசிட்டிவ்னஸில் அவர் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காரு, இது வந்து ஆசனம் அப்படின்னு சொல்லவும், ஆசனமா இதில் ஆசனம் கூட வருமா அப்படின்னு கேட்குறாரு அவர். டான்ஸில் எல்லாமே பரதநாட்டியமில் சேர்ந்தது தான் வந்து பரதநாட்டியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை வந்து இப்படி பண்ணுவார் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி காலை எடுத்து கீழே வைக்கிறாரு. அதோடு அவரால் நடக்கவே முடியல. போய் இது மாதிரி என்ன நினச்சிட்ருக்கீங்க, இது மாதிரி பேசிக்னு சொல்லி எனக்கு வந்து பொய் சொல்கிறீங்களா, உங்களை நான் வந்து எவ்வளோ ஜென்டில்மேன் நினச்சேன், நீங்கள் என்னை இப்படி அசிங்கப்படுத்துவீங்க நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லவும், இது வந்து அசிங்கம் இல்லை, இதுவும் வந்து டான்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு ககன். அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, உங்கள் அம்மாவுக்கு நடந்ததை விட அசிங்கம் எனக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும், இது என்ன அசிங்கம் நினச்சி எங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கவும், இவர் வந்து உதய நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறா பூமி. ஏய் நில்லு, என்னன்னு சொல்ல அந்த ஒழுங்காக சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கழுத்தை நெரிச்சு அவரை வந்து அடித்து கேட்குறாரு என்னன்னு சொல்லுன்ட்டு. நான் பூமி நீ சொல்கிறேன், நான் சொல்கிறேன்னு சொல்லவும், நீ சொல்ல தேவையில்லை, இவன் தான் சொல்ல வந்தான், ஏதோ அவன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லவும், விடுங்க அவர் விடுங்க, கழுத்தை அவரை விட்டுருங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அவர் வந்து இவனை கொண்ட போகிறாரு உதயன்னு சொல்லிட்டு, போலீஸ் கேஸில் மாட்டிப்பாருன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இவர் வந்து ஸ்டார்டிங்கில் நடந்துச்சுல்ல, இவங்க வந்து கல்யாணம் வந்து டிவோர்ஸ் ஆனாதான் கேபியும் சாரதாவும் டிவோர்ஸ் பண்ண தான் கல்யாணம் நடக்கும்ன்றதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அவங்க எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. இது மாதிரி அவங்களுக்கு வந்து கல்யாணம் புருஷன் இறந்து போனால் சடங்கு பண்ணுறதை வந்து பண்ணாங்கன்றது ஃபுல்லாத்தையும் சொல்லிடுறா பூமி. சொன்னவும் இவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு அவங்க வந்து கிளம்பி ஃபாஸ்ட்டாக பூமி நில்லுங்கன்னு சொல்லியும் கேட்காம ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு. உடனே இவர் கண்டிப்பாக நம்ம அப்பா தான் வந்து வீட்டுக்கு தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் போகிறாருன்னு சொல்லிட்டு இவங்க பூமி வந்து ஜெயச்சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஜெயச்சந்திரன் அந்த வலையில் வச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருப்பார், எதுக்கா இது மாதிரிலாம் நடக்குது, யார் நம்மளோட எதிரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரா. அப்போ ஃபோன் வந்து பூமி ஃபோன் வரும்போது இவர் அட்டன் பண்ண மாட்டார். மாமா இது மாதிரி கால் வருது பாருங்க அப்படின்னு சொல்லவும், அது அப்போ கூட அவளுக்கு காலில் விழாது, யோசிச்சுட்டே இருப்பார் அவர் அந்த வலையில் வச்சுக்கிட்டே. உடனே ஜெயச்சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு பூமி தான் ஃபோன் பண்ணுறா, என்ன அர்ஜென்ட்னு தெரியல, முதல்ல ஃபோன் எடுத்து என்னென்ன பேசுங்களேன் அப்படின்னு சொல்லவும், ஸோ பூமியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. இது மாதிரி அப்பா நீங்கள் இனிமேல் வீட்டில் இருக்காதீங்க, நீங்களும் சித்தியும் எங்கேயாச்சும் வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லவும், ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லவும் கேட்கவும், இது மாதிரி நான் சொல்கிறத கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறா. என்னன்னு சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாரு அவர். இது மாதிரி சாரதாத்தைக்கு நடந்தது வந்து தெரிஞ்சு போச்சு, சித்தி பண்ணது அந்த சடங்கு பண்ணதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவருக்கு கோவமாக வந்துட்டுருக்காரு வீட்டுக்கு, தயவு செஞ்சு வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் சித்தி எங்காச்சும் வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லவும், அவனுக்காக நான் பயந்துட்டு என் வீட்டை விட்டு வெளில போகணுமா, அவன் வரட்டும், அவன் இங்கே வந்து அவனை கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இவ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருப்பா. உடனே வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து ககன் கார் வந்து நிற்கவும் இவர் போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பூச்செடியெலாம் சுடுவார். சுடவும் இவன் வந்து மிஸ் ஆகி உள்ளே வந்து சரச்சந்திராவோட கன் எடுத்து பிடுங்கி என் கையில் வச்சுட்டு, இது மாதிரி எங்கள் அம்மாவை எப்படிலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக படுதா அப்படின்னு திட்டு ரொம்ப கோபமாக பேசுவான். ஜெயச்சந்திராவையும்
அபூர்வாயும், "அபூர்வா இதெல்லாம் இது காரணம் நீ தானே, எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியுது, நீ இருக்கிற இடத்துல எப்படி வந்து நல்லது நடக்கும், இது மாதிரி அநியாயம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீ எங்கள் அம்மா வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கியா நீனு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இது சுடுறதுக்கு வராரு. உடனே சரச்சந்திரா வந்து தடுக்கிறாரு. சரச்சந்திரா தடுக்கிறத பார்த்துட்டு 2 பேருக்கும் வந்து நீ இவர் 2 பேருமே ஈக்குவலாக வந்து கன்னை நேராக வச்சிட்டு இருக்காங்க, யார் மேலே வேணாலும் அப்போ பட்டுடலாம் குண்டு, அது மாதிரி இருக்குது. உடனே செர்ரி வந்து அண்ணா விட்டுருங்க இப்போதைக்கு எதுக்கு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி செர்ரி சொல்கிறாரு. கேபியும் வந்து வீட்டுக்கு எதுக்கு இப்போ இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்க வேணாம் அப்படின்னு சொல்லவும், நான் பிரச்சனை பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ ஒழுங்காக இருந்தால் இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. கேபியும் தள்ளி விட்டுறாரு. செர்ரி வந்து தடுக்க வர செர்ரியும் தள்ளி விட்டுட்டு, ஆனால் நானும் நீங்கள் கொலை பண்ணதுன்னா என்னையும் சேர்த்து தான் கொலை பண்ணணும், நானும் தான் அன்றைக்கி அந்த அநியாயம் நடக்கும்போது கூட பக்கத்தில் இருந்தால் எதுவுமே என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லவும், இவங்களுக்கு என்ன நீ வந்து சப்போர்ட் பண்ணுறியா, உன் மேலே பழிய போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுடுறாரு. அவனும் போய் கீழே விழுந்துடுறான். கேபியும் தள்ளி விட்டதில் கீழே விழுந்ததில் எந்திரிக்க முடியாமல் 2 பேருமே அப்படியே உட்காந்துடுறாங்க அந்த இடத்துல. மருதாணி சித்தி விட்டுருப்பா அப்படின்னு கத்தவும், மருதாணி சித்தி நீ முதல்ல போய் கை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும், மருதாணி சித்தி ஓடி போய் கை எடுத்துட்டு வருது. வந்து அந்த ஜெயச்சந்திராவை கட்டி போடு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லவும் கட்டி போடுறாங்க. கட்டி போடவும், அப்பா விட்டுருப்பா, அவனுக்கு சொன்னதை செஞ்சுட்டேன்ல, விட்டுரு என் பொண்ணு அப்படின்னு சொல்லவும், இனிமேல் இது ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்குள்ளே விட்டுணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் உண்மையாக நீ உயிரோடு இருக்கணும்னு நினச்சின்னா நீ வந்து எங்கள் அம்மாவுக்கு என்ன சடங்கை பண்ணியோ அதை நீ செய்கிற உனக்கே அப்படின்னு சொல்லவும், சரச்சந்திரா நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, நீ இதெல்லாம் பண்ணவே கூடாது, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லவும், உயிர் மேலே ஆசை இருந்தால் உயிரும் சரச்சந்திரா உயிரும் மேலே உங்களுக்கு உண்மையாக ஆசை இருந்துச்சுன்னா நான் சொல்கிறத செஞ்சால் தான் நீங்கள் வந்து உயிரோடு இருக்கலாம், இல்லாட்டினா உங்கள் 2 பேரையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லவும், இவரும் அன்னைக்கு சாரதா பண்ணது என்னன்னா பொட்டை அழைச்சி இந்த கையெல்லாம் வளையெல்லாம் உடச்சி என்ன பண்ணாலும் அதெல்லாம் அழுதுகிட்டே பண்ணிகிட்ருக்கா. அடுத்தது தாலியை அவுக்க போகிற நேரத்தில் பூமி காப்பாற்றின மாதிரி வந்து சாரதாவும் காப்பாற்றுறாங்க அபூர்வாவை. அப்போதைக்கு அம்மா என்ன பண்ணுறீங்க, நவுந்து போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லவும், பூமி தான் கூப்பிட்டு வராங்க சாரதாவை அந்த அகாடமிலேருந்து கோவமாக கிளம்பி வர்றதை. இவர் யாருக்கு சொன்னாலுமே கேட்க மாட்டார், அவங்க அம்மா சொன்னதானே கேட்பாரு. உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு பூமி தான் வராங்க வீட்டுக்கு. உடனே அவங்க வந்து தாலி கயிட்ட போகும்போது டக்குன்னு வந்து தாலியை கயிட்ட விடாமல் பிடிச்சிடுறாங்க. ககனை ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அம்மா என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு பண்ண அநியாயத்தை தான் நான் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன், அவங்களுக்கும் தெரியணும்ல அந்த கஷ்டம் எப்படி இருக்கணும்னு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி அரைஞ்சிடுறாங்க. உடனே பார்த்தியா இதான் எங்கள் அம்மா குணம், இதை எங்கள் அம்மாட்டேருந்து இதை கற்றுக்க நீ நல்ல குணத்தை அப்படின்னு சொல்கிறாரு ககன். உடனே நீ வந்து உனக்கு உயிர் பிரச்சை வேணும்னா நீ கண்டிப்பாக நீ எங்கள் அம்மா காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், வேணான்னு சொல்கிறாங்க. ஜெயச்சந்திரா சொல்கிறாரு. உடனே இவங்க உயிர் மேலே ஆசை இருக்குல்ல, 2 பேரும் உயிர் பிழைக்கணும்ல, என்ன அதனால் வந்து அவங்க சாரதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே இவரும் வந்து கன்னை தூக்கி போட்டு கிளம்பி போயிடுறாங்க. போகவும் பூமி வந்து கட்டை ஊற்றி விடுறாங்க. அதுக்கு அங்கே வந்து ககன் வீட்டில் வந்து சாரதாவும் ககனும் வராங்க. அப்போதைக்கு அந்த லேடி ஒன்று பொம்மையில் இருக்கிற ஆதாரத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்புகிறாள்ல, ரத்தனம்னு ஒரு லேடி, அவளை அவங்க நின்று பேசிகிட்ருக்கா. இது மாதிரி வேலை வேணும்னு சொல்லி கேட்டு கெஞ்சிட்ருக்கா. இவர் வந்து வேலை இல்லைன்னு சொல்லிடுறாரு சிவா. சொல்லவும் பூர்ணி வந்து சாரா இவர் வந்து இந்த வீட்டுக்கு வந்து இவரே ஒரு ஓசி டிக்கெட்டு, இவர்கிட்ட போய் வேலை கேட்டுருக்க, நான் சொல்கிறேன் இந்த வீட்டு முதலாளி இங்கே வந்து எந்த வேலையும் கிடையாது போன்னு சொல்லவும், சாரதா அங்கேருந்து வர்றதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட வேலை கெஞ்சி கேட்குறாங்க. இது மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், உதவி பண்ணுங்கம்மான்னு கெஞ்சவும், சாரதா வந்து மனசிறங்கி சரி வேலை வேணும்னு கஷ்டப்படுறேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வேலை கொடுத்துட்றாங்க. உடனே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட அபூர்வா வந்து ரொம்ப தலைவிரி கோலத்தோட அந்த உட்காந்துருக்கா இருட்டு ரூமில் அழுதுகிட்டு, இது மாதிரி
அப்போதைக்கு சரத்சந்திரா வந்து சாரி அபூர்வா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லும்போது, மாமா நான் வந்து எனக்காக எல்லாம் செஞ்சேன், நம்ம குடும்பத்துக்காக தான் நான் எல்லாம் பண்ணேன், நம்ம ஆனால் நீங்கள் வந்து அவனை ஒன்றுமே பண்ணாமல் விட்டீங்க, அவளை கொலை பண்ணாமல் நீங்கள் விடக்கூடாது, எனக்காக நீங்கள் அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அவனுக்கான தண்டனை நான் கொடுப்பேன். என்றைக்கு வந்து என் பொண்ணுக்கு அவனுக்கு நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், என் பொண்ணுக்கு அவனை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லி, என்றைக்கு என் பொண்ணு கல்யாணம் நடக்குதோ மறுநாளே அவனை கொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்கிறத பூமி வந்து பார்த்துட்றா, காதில் வாங்கிடுறா, ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கா. உடனே நீங்கள் எனக்காக எதுவும் பண்ண மாட்டீங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி கோவமாக வெளில போயிடுறா. உடனே நக்ஷத்ரா வந்து பூமி ரூமில் நின்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, வாடி வா உனக்காக தாண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என் ரூமில் நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பூமி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் நகன்மாட்ட சொல்லி எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணமே நீ தான், நீ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கல்ல அப்படின்னு சொல்லி, ஒன்னால தான் என் வாழ்க்கையை போயிடுச்சேன், சரி உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என் கழுத்தில் தாலி கட்டி என் வாழ்க்கையை எடுத்துட்டான், நான் சும்மா விடமாட்டேன் செர்ரியை, அவன் வந்து இனிமேல் அவனுக்கு நரகந்தான் வாழ்க்கை முழுவதும் அப்படின்னு சொல்லி செர்ரியை வந்து திட்டிகிட்ருக்கா. நான் ககன் மாமா கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லவும், ககன் மாமா வந்து நான் தான் கல்யாணம் பண்ணி நான் காட்டுறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. உடனே வந்து செர்ரியை வந்து நான் சும்மா விடமாட்டேன், அவனை வந்து நான் சாகடிக்காமல் விடமாட்டேன், அவனை வந்து இனிமேல் நரகந்தான் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி செர்ரியை திட்டவும், இவளுக்கும் வந்து ஓங்கி பலார்னு அரைஞ்சிட்றா. பலார்னு அறையும், நீ என்ன வேணாலும் பண்ணு, செர்ரி மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான், அவன் கூட ஒழுங்காக சேர்ந்து வாழ வேண்டிய வழியை பாரு அப்படின்னு சொல்லவும், இவன் அந்த இடத்துலேருந்து கோவமாக போயிடுறா நட்சத்திரா. மறுநாள் என்ன பண்ணுறான்னா, செர்ரிக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு மாதிரி போய் நான் சமயக்கட்டில் போய் ரவா இது லூஸ் மோஷன் டேப்லெட் மாத்திரை, அப்புறம் கிளாஸ் பொடிங்க, அது எல்லாத்தையும் வச்சு மிளகா பொடி அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இதை செஞ்சு நான் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு நரகனா என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை உப்புமா செய்கிறா, எல்லாத்தையும் கொட்டி உப்புமா செய்ய. இது குண்டூர் மிளகா, அது அவ்வளோ காரமாக இருக்கும், இதை 2-3 ஸ்பூன் போட்டு அவனை காலி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ மிளகாத்தூள்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்கா. உடனே மீரா வந்து என்னம்மா பண்ணுறேன்னமோ இதுமாரி செர்ரிக்கு தான் சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என் பையன் மேலே உனக்கு எவ்வளோ பாசமா, என் பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே செர்ரியை மாமா வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லவும், இவனுக்கு டவுட் ஆகிடுது, இவன் ஏதோ பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி, நான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லவும், கண்டிப்பாக அதை ரெஸ்ட்டு தான் கலந்து வச்சுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சாப்பிட வரான். உடனே டைனிங் டேபிள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க, சரத்சந்திரா, கேபி, மருதாணி சித்தி எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. என் பொண்ணு சாப்பாடு செஞ்சுருக்கா, சாப்பிட்றா செர்ரி அப்படின்னு சொல்லி சரத்சந்திரா சொல்லவும், சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி, என்னத்தை செஞ்சு வச்சிருக்காளோ தெரியலையே, சாவடிக்காம விட மாட்டா போல இருக்கேன் மனசில் நினச்சிக்கிட்டு, அப்போ தான் சாப்பிட்றேன் மாமா அப்படின்னு சொல்லவும் சாப்பாடு எடுத்து போடுறா. சாப்பாடு எப்படி இருக்கோ என்னவோன்னு எடுத்து வாயில் வைக்கிறா, நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அமிர்தமாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றாரு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடவும், மீராவும் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி மீராவும் சாப்பிட்டு கேபிக்கு வைக்கிறாரு, சரத்சந்திராவுக்கு வைக்கிறாங்க, அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க நல்லா இருக்குன்ட்டு. உடனே மருதாணியில் கேட்குறாங்க, அதெல்லாம் அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லி அதையும் சேர்த்து எல்லாத்தையும் கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. என்ன இது நான் செஞ்ச சாப்பாடு இல்லையே, இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொல்லி எடுத்து கொஞ்சோண்டு இருக்கிற சாப்பாடில் எடுத்து சாப்பிட்றாங்க தட்டில், செர்ரி தட்டிலேருந்து அவர் கை கழுவ போகிற நேரத்தில். இது நான் செஞ்சது இல்லையே, இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. உடனே கை தட்டிக்கிட்டே வந்து பூமி வரா, நீ வந்து செர்ரிக்கு வந்து அவ்வளோ மோசமான சாப்பாடு செஞ்சு அவனை டார்ச்சர் பண்ணலான்னு பார்த்த, நான் தான் இந்த உப்மாவை செஞ்சேன், நீ இனிமேல் செர்ரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகாடமிக்கு போகிறாங்க. அகாடமியில் அப்போ தான் வந்து ஜான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ககன் வந்து பூமியும் பார்க்குறாரு, வேலையும் பார்த்துட்ருக்காரு, ரெண்டுத்தையுமே இங்கேயும் அங்கேயுமா கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் இருக்கார் பார்த்துக்கிட்டு. உடனே பூமிக்கு வந்து இவரை பார்க்குறத பார்த்துட்டு இவரும் திரும்பிக்கிறாரு. ககன் பார்க்குற நேரத்தில் அவங்களும் பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 4 பேர் வந்து டான்ஸ் அகாடமியில் வந்து இதுமாரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும்,
ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து வராங்க. வெஸ்டர்ன் டான்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே வெஸ்டர்ன் கிடையாது. பூமி வந்து சொல்கிறா, எங்கள் அம்மா ஷோபா சந்திராக்காக அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் பரதநாட்டியம் மட்டும் தான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லவும், ககன் அங்கேருந்து வந்து நான் சொல்லித்தரேன் வெஸ்டர்ன் டான்ஸு. நான் இது வந்து ஷோபா சந்திரா மேடமே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா கலையுமே ஒன்றா பார்க்கணும் அப்படின்றதுனால நீங்கள் எங்களுக்கு நம்பி நீங்கள் வந்துட்டீங்க சேர்க்கறதுக்கு. நீங்கள் வந்து மனசுக்கு சந்தோஷத்தோடு தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. இது பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு உதய நின்றுட்டுருக்காருங்க. இது மாதிரி பூமிகிட்ட வந்து சொல்கிறாரு, இது மாதிரி இன்னும் பசிவாக தான் இருக்காரு ககன் உங்கள் மேலே உள்ள இன்னும் லவ். பூமி ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் பண்ணுறதெல்லாம் ரசிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. உடனே உதய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.